வணக்கம். நம்மள ஒருத்தர் ரொம்ப ஆழமா காயப்படுத்திட்டா அவங்கள மன்னிக்கிறதுங்கிறத பத்தி யோசிக்கவே முடியாது இல்லையா? ஆனா மன்னிப்புன்னா அந்த வலிய மறக்கிறதுனோ இல்ல நடந்ததெல்லாம் சரின்னு ஏத்துக்கிறதுனோ அர்த்தம் இல்ல. அதுக்கும் மேல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அது. இன்னைக்கு நம்மள காயப்படுத்தின ஒருத்தரை மன்னிக்கிறது எப்படி நமக்கு ஒரு விடுதலையை தரும்னு ஒரு புதிய ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கேள்வி வந்திருக்கும். அந்த கோபத்தையும் வலியும் அப்படியே புடிச்சு வச்சுக்கிறது தான் சரி, அதுதான் நியாயம் நமக்கு தோணும். அப்படி இருக்கும்போது ஏன் மன்னிக்கணும்? இந்த கேள்விக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மன்னிப்ப ஒரு சுமையா பார்க்காம ஒரு சக்தியா பார்க்கறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இதுல முதல் காரணம் மன்னிப்புனா என்ன, அது யாருக்காகன்ற நம்மளோட அடிப்படை புரிதலையே அடியோடு மாத்திடும். அது என்னன்னு பாப்போம். இந்த வாக்கியத்தோட மைய கருத்தை கொஞ்சம் கவனிங்க. மன்னிப்புங்கிறது உங்களை காயப்படுத்தினவருக்கும் உங்களுக்குமான ஒரு ஒப்பந்தம் கிடையாது. இது உங்களுக்கும் இறைவனுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு நேரடி உரையாடல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கான வெகுமதி அந்த நபர்கிட்ட இருந்து வரப்போறதில்ல, அது நேரடியாக இறைவன்கிட்ட இருந்து வருது. அப்போ அதோட மதிப்பு எல்லையில்லாதது இல்லையா? இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க மன்னிக்கிறதால அவங்க தப்ப உணரணும்னோ இல்ல உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னோ நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த எதிர்பார்ப்புங்கிற சுமையிலிருந்து நீங்க முழுசா வெளியே வந்துடுறீங்க. உங்களோட கவனம் இறைவன்கிட்ட இருந்து கிடைக்க போற அந்த மிகப்பெரிய வெகுமதியை நோக்கி திரும்புது. சரி, மன்னிக்கிறதுனால நமக்கு இறைவனோட வெகுமதி கிடைக்குது. ஆனா அது மட்டும்தானா? இல்ல. மன்னிக்கிறதுனால நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாதுகாவலர் எப்படி கிடப்பாருன்னு ஒரு நிஜமான கதை மூலமா இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனா இதுல வர்ற மனுஷனோட பிரச்சனை அது இன்னைக்கும் நம்மள பலருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ரொம்ப கஷ்டமான உறவுகளால வர்ற வலிய நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல உணர்ந்திருப்போம். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்போம். இந்த வார்த்தைகள்ல இருக்கிற வலிய உணர்றீங்களா? உறவுகளை காப்பாத்திக்க நாம முயற்சி செய்ய அவங்களோ அதை வெட்டி விடுறாங்க. நாம நன்மை செய்ய அவங்களோ தீமையையே திருப்பி தர்றாங்க. இந்த ஒரு தலைப்பட்சமான அன்பு எவ்வளவு சோர்வையும் விரக்தியையும் தரும். இதுதான் அந்த மனிதரோட மனக்குமரல். இதுக்கு நபிகளார் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமானது, அதே சமயம் ரொம்ப ஆழமானது. நீங்க அவங்களோட வாயில சூடான சாம்பல போடுற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு உருவகம். இதோட அர்த்தம் உங்களோட நன்மை அவங்களோட தீய செயல்களை அவங்களுக்கே நினைவுபடுத்தி அவங்கள வெக்கப்பட வைக்குது. ஆனா அந்த பதிலிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இதுதான். இந்த வாக்குறுதியை கேளுங்க. மத்தவங்க உங்களை எப்படி நடத்தினாலும் சரி, நீங்க உங்க நன்மையோட பாதையில உறுதியா இருக்கிற வரைக்கும் இறைவனோட உதவி எப்போதுமே உங்களுக்கு இருக்கும். நீங்க தனியா இல்ல. இப்ப நாம 3வது கடைசி காரணத்துக்கு வரோம். இதுதான் ஒருவேளை எல்லாத்தையும் விட ஆச்சரியமானதா இருக்கலாம். பழி வாங்குறது தான் வலிமையான செயல்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான வலிமை மன்னிக்கிறதுல தான் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு தீங்கு நடந்தா உடனே பழி வாங்கணும்னு தான் நம்ம மனசு சொல்லும். அது ரொம்ப இயல்பான உணர்ச்சி, அதுதான் சுலபமான வழியாவும் தோணும். ஆனா அதைவிட உயர்ந்த ஞானம் நிறைஞ்ச ஒரு பாதை இருக்கு. அதுதான் நன்மை செய்யறது மூலமா பதிலடி கொடுக்கறது. ஒன்னு உணர்ச்சியோட வெளிப்பாடு, இன்னொன்னு உண்மையான வலிமையோட அடையாளம். இந்த வார்த்தைகளோட ஆழத்தை பாருங்க. உங்களுக்கு கெட்டது செஞ்ச ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையே பதிலுக்கு நல்லது செய்யறதுதான். ஏன்னா நல்லது செய்யறது பலவீனம் இல்ல, அது உங்க ஆன்மீக வலிமையோட உச்சம். உங்களோட செயல் அவங்க மனசாட்சிய வாழ்க்கை முழுக்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 3 சக்தி வாய்ந்த யோசனைகளையும் இப்ப ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். இந்த 3 படிகளும் ஒன்னு சேரும்போது மன்னிப்ப பத்தின நம்ம பார்வை எப்படி முழுசா மாறுதுன்னு பாருங்க. ஆக மன்னிப்போட சக்தி இந்த 3 படிகள்ல தான் அடங்கியிருக்கு. முதல்ல உங்க பார்வைய மாத்துங்க. மன்னிக்கிறது அவங்களுக்காக இல்ல, இறைவனோட வெகுமதிக்காக. 2வது, தொடர்ந்து நல்லது செய்யுங்க. இறைவனோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 3வதா, நன்மையோட பதிலளிங்க. அதுதான் உண்மையான வலிமை. இதுதான் மன்னிப்போட தெய்வீக பாதை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். நீங்க ஒருத்தரை மன்னிக்கும்போது உண்மையான அதிகாரம், அந்த பவர் யார்கிட்ட இருக்கு? பகைய மனசுல சுமந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்டயா, இல்ல அதை மன்னிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போறவங்க கிட்டயா? யோசிச்சு பாருங்க. மன்னிக்கிறதுனால நீங்க எதையும் இழக்கல, உண்மையான சக்திய நீங்க தான் பெறுகிறீர்கள்.